வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் குரூப் 4ல் ப்ராபபிலிட்டி டாப்பிக்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி டெட் ஆனாலும் டிஆர்பி ஆனாலும் செகண்ட் இயர் டீச்சர்ஸ் எக்ஸாம்லேயுமே இந்த ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதனால தான் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டியில் ஒரு 5 டைப்பை ஒவ்வொரு டைப்லையும் அவங்க எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத முன்னாடி ஒரு 4-5 வீடியோ போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் 2023 அவங்க கேட்ட கொஸ்டின்ஸையும் தனி ஒரு வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி கொஸ்டின்ஸ், ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கும் இல்லைங்களா, அதில் என்னென்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதிலிருந்து ஆல்ரெடி முன்னாடி நடந்த சில டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லையுமே கொஷின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நம்ம பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இதில் முதல் கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ப்ராபபிலிட்டி மாடலில் ஃபஸ்ட்டு டைப் சொல்லும் போதே நம்ம சொல்லியிருப்போம். ப்ராபபிலிட்டி வேல்யூ எப்பவுமே எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். கட்டாயம் இங்கே என்ன வரணும் அப்படின்னா இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் வரணும். வெறும் லெஸ் தென் போட்டிருந்தாலும் தப்பு தான். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதில் முதல் கேள்வி பாருங்கள். கொடுக்கப்பட்டுள்ளவைகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. எப்போவுமே ப்ராபபிலிட்டி வேல்யூ 0லேருந்து 1க்குள்ளே வரும். 0 வரலாம், 1 வரலாம். அதனால் இது கரெக்டு. அடுத்தது பி ஆஃப் பை. பை அப்படின்னா நல் செட், ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா அதனுடைய வேல்யூ 0 தான். இதை பைன்னு ரீட் பண்ணுவாங்க, நல் செட்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் இதுவும் கரெக்டு. பி ஆஃப் ஏவையும் ஏ பாரையும் ஆட் பண்ணோன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும்னா 1 தான் வரும். இதை நம்ம ஃபஸ்ட் டைப்பில் சொல்லும்போது சொல்லியிருப்போம். கண்டிப்பாக நிகழ்தகவுடைய வேல்யூ எதை விட அதிகமாக வராதுன்னா 1 விட அதிகமாக வராது. அப்போ இதில் தவறாக இருக்கிறது எது அப்படின்னா இந்த பி ஆஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் 1ங்கிறது தான் தவறு. பி ஆஃப் ஏங்கிறது எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். 1 வரலாம், 1 விட கம்மியாக வரலாம். அதே நேரம் எதை விட அதிகமாக இருக்கும் அப்படின்னா 0 விட. அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக 1 விட அதிகமாக இருக்காது. அப்போ தவறானது இதுதான், ஆப்ஷன் ஏ. ஓகேவா? ரெண்டாவது கேள்வி பாருங்கள். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது ஒரு முறை கேட்டிருந்தாங்க. புக் பேக்கில் இருக்கிறது தான், அதை தான் அப்படியே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருந்தாங்க. பாருங்கள். பி சிவப்பு, கியூ நீலம், ஆர் பச்சை நிற கூழாங்கற்கள் உள்ள ஒரு குடுவையில் இருந்து ஒரு சிவப்பு கூழாங்கல் எடுப்பதற்கான நிகழ்தகவு. எப்பவுமே நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும் பையில் போடும்போது மொத்தம் எத்தனை இருக்கோ அதை போட்டுக்கணும். இப்போது 5 சிவப்பு, 4 நீலம், 6 பச்சைனா மொத்தத்தையும் கூட்டி போடுவோம். அதே மாதிரி தான் இங்கே பி கியூ ஆர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கீழே பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் மூணுத்தையும் கூட்டிடும். மேலே அவங்க எதை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ அது. அவங்க எதை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சிவப்பு. பாருங்கள், சிவப்பு எத்தனை இருக்குது? பி இருக்குது. அப்போ மேலே என்ன வந்துடும் அப்படின்னா பின்னு வந்துடும். ஸோ பி பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர், ஆப்ஷன் பி. சப்போஸ் இதே கொஷினில் நீளமாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீளம் கியூ இருக்குது. அப்போ இந்த ஆன்சர் வந்திருக்கும். சிவப்பு மற்றும் நீளம்னு கொடுத்துருந்தாங்க. சிவப்பு அல்லது மற்றும் கொடுக்க மாட்டாங்க, அல்லது சிவப்பு அல்லது நீளம்னு கொடுத்துருந்தாங்கன்னா பியும் கியூவும் வந்திருக்கும். அப்போ இது வந்திருக்கும். சிவப்பு அல்லது பச்சைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா சிவப்பும் பச்சையும் பியும் ஆறுன்னு இது வந்திருக்கும். புரியுதா? மீதி இருக்கிற 3 ஆப்ஷனுக்கு கூட அவங்க என்ன கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். சரியா? மூணாவது கேள்வி பாருங்கள். இது ஒரு முக்கியமான கேள்வி பாருங்கள். ஒரு புத்தகத்திலிருந்து சமவாய்ப்பு முறையில் ஒரு பக்கம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த பக்க எண்ணின் 1ஆம் இலக்க இடமதிப்பானது 7ஐ விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு. இப்போ ஒரு புக்கில் பேஜ் நம்பர் இருக்குன்னா 1, 2, 3 எத்தனை பேஜ் வேணாலும் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. நம்பர்ஸ் எதை யூஸ் பண்ணியிருப்பாங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 0 கூட யூஸ் பண்ணியிருப்பாங்க. 0 பக்கம்னு ஒன்று வராது, ஆனால் 10வது பக்கம் வரும்போது 0ன்ற நம்பர் வரும்ல, கரெக்டாக? அப்போ மொத்தம் எத்தனை இலக்கம் இருக்கும் அப்படின்னா 10 இலக்கம் இருக்கும். சரிட்டா? நான் இந்த 0வை இங்கே போட்டுக்கிறேன், 0வில் தொடங்கி. அப்போ மொத்தம் 10 இலக்கம் இருக்கும். ஸோ கீழே 10. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நமக்கு அப்படி நான் சூஸ் பண்ணும்போது யூனிட் டிஜிட்டில் இப்போ 136 அப்படின்னா இந்த யூனிட் டிஜிட்டில் வரக்கூடிய நம்பர் 1ஆம் இலக்கத்தில் வரக்கூடியது 7ஐ விட கம்மியாக இருக்கணும். 7ஐ விட கம்மியானா 1, 2, 3, 4, 5, 6, 7 நம்பர் இருக்குது. 7 சேர்க்கக்கூடாது. 7ஐ விட கம்மியானா 6, 5, 4 அதை விட கம்மியாக இருக்குது 0 எடுக்கலாம். சரியா? ஸோ மொத்தம் 7 நம்பர் இருக்குது. அப்போது ஆன்சர் 7/10, ஆப்ஷன் பி. நம்ம புரிஞ்சு கொடுக்கலாமா? இதெல்லாம் ரொம்ப எளிமையான கேள்வி நிகழ்தகவை பொறுத்த வரைக்கும். ஆனால் நம்ம இங்கே தான் தப்பு பண்ணிவிடுவோன்றதால தான் இதை இவ்வளோ பொறுமையாக விளக்கிட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தெரியாத கேள்வி பற்றி பிரச்சனை இல்லை. நமக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா தப்பு பண்ணுறக்கூடாது. பாருங்கள். 4வது கேள்வி. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பானது. ஒரு நிகழ்ச்சி நடக்குது, நடக்காமல் போகுது, அது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்னா 1 வரும். ஆக்சுவலாக இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு கொஷினில் பார்த்தது. இதோ பாருங்களேன், இதில் சொல்லியிருக்காங்கல்ல, இதுக்கு அர்த்தம் அதுதான். அழகாக அந்த கேள்வியில் கேட்டிருக்காங்க பாருங்கள். பி ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1னா என்ன அர்த்தம்னா ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு நிகழ்ச்சி நடக்காமல் இருக்குது.
ரெண்டுத்தையும் கூட்டினா ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 1 வரும். இதை தான் இந்த 4வது கேள்வியில் அவங்க சொல்லியிருக்காங்க. வேலை கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு பார்த்திங்கன்னா x/3, கிடைக்காமல் இருக்கிறதுக்கு 2/3. இது ரெண்டுத்தையும் கூட்டினோன்னா 1 வரும். இங்கே பாருங்கள், மீசிமா 3 எடுக்கலாம், கீழேருந்து எடுக்கிற 3 அப்படியே அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். அப்போ என்ன நிற்கும், x+2 = 3 அங்கே போயிடுச்சுன்னா 1 3 3. அப்போ x +2 அங்கே போயிடுச்சுன்னா -2, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. ஸோ எக்ஸோட வேல்யூ 1. நிகழ்தகவுலாம் நீங்கள் தாராளமாக இந்த கொஷின்லாம் பார்த்து வைக்கலாம். அப்படியே டைரெக்டாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி எக்ஸாம்ஸில் நேரடியாக அந்த கேள்வியில் ஒரு எழுத்து கூட மாற்றாமல் கேட்பாங்க. சரியா? அடுத்த 5வது கேள்வி பாருங்கள். கமலம் ஒரு குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1/9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை. இது ஒன்றுமே இல்லை, மொத்த சீட்டு 135. கரெக்டாக? அவங்க ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் எவ்வளோன்னா 1/9 இன்ட்டு 1/9 பண்ணிங்கன்னா முடிஞ்சிடுச்சு. 1 9 9, 1 9 9, மீதி 4, 9 45. அப்போ 15 இன்ட்டு 1, 15 15. ஸோ அவங்க எத்தனை சீட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னா 15 சீட்டு வாங்கியிருப்பாங்க. முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 6. ஆங்கில எழுத்துக்கள் ABCDZலிருந்து ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அப்போ ஆங்கிலத்தில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 26 எழுத்து இருக்குது. கரெக்டாக? அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான, அப்போ X Y Z இதெல்லாம் எக்ஸுக்கு அப்புறம் வர்றது. இதுக்கு முன்னாடி வரக்கூடிய எழுத்தாக இருக்கணும், எக்ஸு சேரக்கூடாது. எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக. அப்போ இந்த 3 எழுத்து வராது. 26ல் 3 எழுத்து வராது. மீதி எத்தனை எழுத்து வரும்? 23 எழுத்து வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 23/26. சரியா? 7வது கேள்வி. ஒரு பணப்பையில் 2000 நோட்டுகள் 10, 500 ரூபாய் நோட்டுகள் 15, 200 ரூபாய் நோட்டுகள் 25 உள்ளன. அப்போது அந்த பையில் மொத்தம் எத்தனை நோட்டு இருக்குதுன்னு பாருங்கள். 2000 ரூபா நோட்டு 10 இருக்குது, 500 ரூபா நோட்டு 15, இது ஒரு 25. ஸோ 10 ஒரு 15 25, 25 25 மொத்தம் 50 நோட்டு இருக்குது. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகிறது எனில் அந்த நோட்டு 500 ரூபாய் நோட்டாகவோ அல்லது 200 ரூபாய் நோட்டாகவோ. 500 ரூபா நோட்டு இல்லைனா 200 ரூபா நோட்டு. 500 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது? 15. 200 ரூபா நோட்டு எத்தனை இருக்குது? 25. அப்போ 15 25 கூட்டணும் அப்படின்னா 40. புரியுதா? 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆன்சர் 4/5 ஆப்ஷன் டி. ஓகேங்களாம்மா? ரொம்ப எளிமையானதை தான் பாருங்கள். 8வது கேள்வி. புது புக்கில் இருந்து மட்டும் இல்லை, பழைய புக்லேயுமே அவங்க என்ன கேட்டிருக்காங்களோ அதையும் சேர்த்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பை என்பது ஒரு இயலா நிகழ்ச்சி எனில், இது எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? முதல் கேள்வியிலே சொன்னோம் பாருங்கள். P ஆஃப் பைன்னு இருந்தாலே ஆன்சர் என்ன அப்படின்னா 0. இயலா நிகழ்ச்சி அப்படிங்கிறதால அதோட நிகழ்தகவு 0. சரியா? 9வது கேள்வி. S என்பது ஒரு சமவாய்ப்பு சோதனையின் கூறுவெளி எனில் P ஆஃப் S. சமவாய்ப்பு சோதனையுடைய கூறுவெளி P ஆஃப் S. இப்போ S உடைய மொத்த வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1. ஒரு நிகழ்ச்சி நடக்குது நடக்காமல் இருக்குது எல்லாத்துக்குமா சேர்ந்தது தான் இந்த Sங்கிறது. ஸோ P ஆஃப் Sோட வேல்யூ 1. அப்போது P ஆஃப் பை அப்படின்னா 0, P ஆஃப் S அப்படின்னா 1, சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? 10வது கேள்வி. A மற்றும் B என்பன ஏதேனும் இரு நிகழ்ச்சிகள், மேலும் S என்பது சமவாய்ப்பு சோதனையின் கூறுவெளி எனில் P ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் P. இது ஒரு நேரடியான ஃபார்முலாமா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. P ஆஃப் A பார் இன்டர்செக்ஷன் Bனா இந்த டைரக்ட் ஃபார்முலா இது. எது பார் இல்லையோ அது P ஆஃப் B மைனஸ் பாரை எடுத்துகிட்டு அந்த கொஷின். இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா P ஆஃப் A இன்டர்செக்ஷன் B பார்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா என்னென்னா P ஆஃப் A பார் இல்லாமல் இருக்கிறது மைனஸ் அந்த பாரை எடுத்துகிட்டு அப்படியே இன்டர்செக்ஷனை போட்டுக்கணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? ஏவுக்கு பார் கொடுத்துருக்காங்க, அதனால் பியை போட்டுட்டு பாரை எடுத்துகிட்டு அப்படியே எழுதிக்கிறோம். சரிங்களா? அந்த 2 ஃபார்முலாவுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை டைரெக்டாகவே கூட கொஷினாக கேட்கலாம். நான் மொத்தமாக இந்த புக் பேக்லேருந்து ஒரு 20 கேள்விகள் உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதில் 10 கேள்விகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு 10 கேள்விகளை சொல்கிறேன். இதெல்லாம் ஒரு வாட்டி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராபபிலிட்டியிலேருந்து நிச்சயமாக அவங்க ஒரு கேள்வி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த 5 டைப்லையும் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் நான் உங்களுக்கு ஒரு அந்த ஷார்ட்ஸில் போடும்போது அதிலெல்லாம் நிறைய ப்ராபபிலிட்டி கொஷின் சொல்லியிருக்கோம். அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இதில் இருக்கிற மீதி 10 கொஷினை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ.